2026 தமிழக வெற்றிகளும் ஆட்சிக்கு வந்துருச்சு. உடனடியாக பாலாறும் தேனார் ஓடிடுமா இங்க? காவல்துறையெல்லாம் நைட்டோட நைட்டா வந்து சங்கர் படமா லஞ்ச ஊழல்ங்கிறதே இல்ல, காவல்துறை யாரையும் அடிக்கிறது இல்ல, திருடன்லாம் அப்படி பக்காவா கூட்டிட்டு போறாங்க, திருட்டே நடக்கல அப்படின்னு மாறப்போதா? திராவிட மாடல் ஆட்சி வந்து சாரிமா ஆட்சியாக மாறிட்டது. உங்க பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் என்னன்னா சாரிமா சொல்ல வைக்கிறதா? இறந்து போன அஜித்குமார் எந்த வித தவறும் செய்யாதவர். அகைன் ஒன்று இருந்துச்சா முதல்ல 9.5 பவுன்கிற கதை என்ன? இந்த நிக்கிதா என்ன ஆனாங்க? நம்ம அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது, அதற்கான பொறுப்பேற்க வேண்டும் சொல்லிட்டு சிஎம் வந்து அவர் சாரி கேட்கிறார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உங்களை பார்ப்ப ரசிகர்கள் அத்தனை பேர் கூடியிருக்காங்க, என்ன பேசினாரு? ஒண்ணுமே இல்லையே. நீங்க வந்து அந்த 3 நிமிடம்ங்கிறது நீங்க கிட்டத்தட்ட 3-4 நாள் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. பல நேரங்களிலும் விஜய் அவர்கள் அறிக்கை வரும் பொழுது நீங்க திமுக கடுமையா சாடுறார், அது வருது. ஆனா எல்லாருடைய பார்வையும் ஓகேங்க, திமுக அகற்றுவது உங்களுடைய பிரையாரிட்டியா தெரியுது, நீங்க ஏடிஎம்கே அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல வந்து சிபிஐக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றிய போது நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அப்ப இப்போ அதே தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க அந்த காவல்துறைக்கு இவ்வளவு பவர் கொடுக்கறதுங்கிறது யாரு? நீங்க பாருங்க, நீதிமன்றமே ஒரு இடத்துல அந்த மாதிரி சொல்றாங்க. தூத்துக்குடி சம்பவத்தை நடத்தியவர்கள் அருணாஸ் ஜெகதீசன் யாராருமே எல்லாம் கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் பதவி உயர்வு கொடுத்திருக்காங்களா இல்லையா? அதிமுக மேல ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாச பிணைப்பு அல்லது அது பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா ஏதாவது இருக்குங்க? அதாவதுங்க, இன்னைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக என்டிஏ கூட்டணியிலிருந்து உடைந்து நம்மிடம் வந்து விடுவார்கள் என்ன நம்பிக்கை? வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலிலும் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். தாவேக தலைவர் விஜயோடைய நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஒரு 10,000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. டைரக்ட் அட்டாக் டு த சிஎம், முதலமைச்சர் பேச்சு. அந்த கூட்டம் ஒரு பெரிய மெசேஜை கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாங்க, நீங்க வந்து விஜய் அவர்கள் வந்து களத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருந்தது. சொன்னா தமிழக வெற்றிக் கழக தோழர்களை, ஏன்னா நீங்க அங்கங்க இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் சில போராட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், தொடர்ச்சியாக கட்சி சார்பாக பல அறிக்கைகள் வந்தாலும், விஜய் அவர்கள் களத்திற்கு வரும்பொழுது தான் அது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான். விஜய் அவர்கள் வந்து கடைசியாக பரந்தூருக்காக போனார், விவசாயிகளுக்காக அங்கே குரல் கொடுத்தார். தொடர்ச்சியாக அவங்களோட பிரச்சனைக்கு செயற்குழு தீர்மானம் வரைக்குமே அவர் அதுக்காக நிற்கிறாருங்கிறத பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க அவர் களத்திற்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்க சின்ன நிதியுதவி பண்ணிட்டு வந்தார் அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இவங்க இது தொடருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்த பொழுது, அந்த வழக்கிலையும் போய் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான வேலைகளை பார்த்தார்கள். அவங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலர் சீட்டர் நிர்மல்குமார் அதை சொன்னார். அதற்கு பிறகு ஒரு போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்தது. அனுமதி உடனே கிடைக்கல. அனுமதி வந்து உடனே கிடைக்கல. அப்புறம் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நீதிமன்றம் கொஞ்சம் காத்திருந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த நீதிமன்றத்துக்கு அனுமதி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இந்த கூட்டம் என்பது மாவட்ட செயலாளர்கள் மட்டும் வச்சு பண்ண போறாங்களா, அந்த நிர்வாகிகள் மட்டும் வச்சு பண்ண போறாங்களா, இல்லை விஜய் வரப்போகின்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இல்லை விஜய் அவர்களே இதில் கலந்து கொள்ள போகின்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த பொழுதே இது நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டமாக, வீரியமான போராட்டமாக இருக்கும். எல்லா மாவட்டங்களிலிருந்துமே ஆட்கள் வந்திருந்தாங்க. அது ஒரு சைடு எனக்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு சென்னையில் நினைச்சாலே பெரிய கூட்டம் வரும். சென்னையில் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னையில் உள்ள இருக்கிற மாவட்டங்கள் அதுவே போதுமானது. ஆனால் வந்து ஒரு மாவட்ட செயலர்கள் பல பேர் வந்து பல ஊர்களிலிருந்தும் அழைத்து வந்திருந்தார்கள் ஆட்களை அப்படிங்கிறதை பார்த்தோம். விஜய் அவர்கள் பேசியது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு விமர்சனம் இருந்தாலும், அரசியல் ரீதியாக தேவையான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கின்றேன். ரொம்ப முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்ட இந்த 24 குடும்பங்களையும் அந்த மேடை ஏற்றியது, அவர்களை முன்கூடியே சந்தித்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். ஏன்னா ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து அது கொடுத்துருக்கு. அதுதான் கேட்கணும். ஒரு முதல் மாநாடு, ஒரு முதல் கண்டன பொதுக்கூட்டத்தை வந்து கட்சியின் சார் விஜய் தலைமையில அது நடத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 2.5 நிமிஷம் ஸ்பீச், 3 நிமிஷம் ஸ்பீச் வந்து என்னன்னா ஒரு போதுமான தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க டைரக்டா டு த பாயிண்ட் நீங்க பேசுறீங்கிறது ஒண்ணுதான். ஆனா கூட நீங்க எவ்வளவு உங்களை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், உங்களை பார்ப்ப ரசிகர்கள் அத்தனை பேர் கூடியிருக்காங்க, என்ன பேசினாரு? ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? நிச்சயமா வருதுங்க. அது அந்த மெசேஜ் வந்து முழுசா கேரி பண்ணாரு. நீங்க அதுல சொல்லும்பொழுது பார்ப்பதற்காக ரசிகர்கள் வந்திருக்காங்கன்னா, இந்த கூட்டமே வேற மாதிரி கூட்டமா போயிடும். இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கண்டன கூட்டம் தான். வந்திருந்தவங்களும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்திருந்தவங்க ஏற்கனவே தோழர்களாக, நீங்க வந்து தாவேக நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தான் பெரும்பான்மையாக வந்திருந்தார்கள். அதனால திடீர்னு அவரை பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தில் வந்த கூட்டமாக எனக்கு தெரியல. நீங்க வந்து இந்த இஷ்யூக்காக தான் நம்ம போறோம், இந்த இஷ்யூக்காக தான் டிராவல் பண்றோம். அதிலே தான் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தது நான் ஏன் ஒன்று சொன்னேன்னா, நீங்க சென்னையில நடந்த அதே நேரத்தில் நீங்க வெவ்வேறு ஜோன்ஸ்ல அதை நடத்திருக்கலாம். நீங்க சென்னையில வந்து விஜய் தலைமையில் பேரலா, மதுரையில வந்து அங்க இருக்கிற மாவட்ட செயலர் தலைமையில் நடக்கும், திருச்சி ஜோன்ல இந்த மாதிரி நடக்கும். அட்டென்ஷன் மாறிடுமே.
இல்லங்க. ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் நீங்க நான் ஏன்னா நீங்க இப்ப நீங்க 10,000 பேர்ன்னு சொல்றீங்கல்ல. நான் சொல்றேன்ல, இந்த கூட்டம் ஊர்ல இருந்து வராட்டியும் விஜய் அவர்களுக்கு தானாக வரும். நீங்க சென்னையிலேயே பெரும் கூட்டம் இருக்கிறது. நீங்க வந்து வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், நீங்க சென்னையில நெறைய மாவட்டங்கள் வச்சிருக்காங்க. புறநகர் மாவட்டம் இதெல்லாம் கூப்பிட்டனாலே பெரிய கூட்டம் ஒண்ணு வரும். அவங்கலாம் லிமிட் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்க அதே நேரத்துல பேரலலா மதுரையில ஒரு ஜோன்ல நடக்குது, கன்னியாகுமரியில ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல நடக்குது. வடக்கு இவர் பார்த்துக்கிறாரு, தெற்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ம். ஒரே நேரத்துல எல்லா இடத்திலும் அந்த மெசேஜ் ரீச் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். அடுத்தபடியாக பேசிய பேச்சு என்பது போதுமானதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதான் சொன்ன முதல்லயே சொல்லும்போது, அரசியல் ரீதியாக முதலமைச்சர் அவர்களை கேட்க வேண்டிய கேள்விகளை அந்த 3 நிமிடங்களுக்குள் அவர் என்னென்ன கேட்கணுமோ அதை நிச்சயமா கேட்டுட்டார். அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த அரசு குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது நிச்சயமாக அந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அது யாருக்குமே மாற்று கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே ஆமா இது வந்து தவறுதான், இந்த தவறு நடந்திருக்க கூடாது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து அடுத்ததாக விஜய் அவர்கள் ஆட்சியே வருகிறார். 2026ல அவர் ஆசைப்படி அவர் ஆட்சியே வந்துருச்சு. இந்த மாதிரியான காவல்துறை மரணங்களோ இல்ல போலீஸ் எக்ஸஸோ நடக்காம இருக்கும் அப்படின்னு அவரால் உறுதி கொடுத்துட முடியுமா? இல்ல இந்த நாடு முழுக்க ஒரு சுபிட்சம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட முடியும். அது ஏன் சொல்றேன்னா, நான் என்ன பாயிண்ட்க்கு வரேன்னா, நீங்க காவல்துறை ஒட்டுமொத்தமாக நீங்க எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சேர்த்து பேசியிருக்கணும்னு நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமா நான் பொதுப்படுத்தல. இந்த மாதிரி போலீஸ் எக்ஸஸ்ல எவ்வளவு மோசமா இருக்காங்க, இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்ஸ்ல எவ்வளவு மோசமா இருக்காங்க, அதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய போறேன்? நீங்க நீங்க ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ரைட்டா? அப்ப என்னோட ஆட்சியில் இது நடக்காதுங்கிறதுக்கு நான் என்ன முன் வைக்கிறேன்? அது நடக்கும் நடக்கலங்கிறது வேற. பட் என்னுடைய பார்வை தான், என்னோட செயல் திட்டம் இதுதான். நான் என்னுடைய ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையில இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு நான் முன்வைக்கின்ற விஷயங்கள் அப்படிங்கறத தொடர் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொரு காவல்துறையிலேயே நிறைய சிக்கல்கள் இருக்கு நமக்கு தெரியும். ம், இப்ப நீங்க ம். நீங்க நிறைய முன்னாள் காவல்துறை அதிகாரிகள்லாம் எடுத்து நீங்க பேட்டி எடுத்திருப்பீங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்க, சார் இங்க வந்து ஆள் பற்றாக்குறை கடுமையா இருக்கு. நீ கான்ஸ்டபிள் ஃபோர்ஸ் கம்மியா இருக்காங்க, டிஎஸ்பிஎஸ் ரேங்க்ல கம்மியா இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரேங்க்ல கம்மியா இருக்காங்க. அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களுக்கு பெரிய மன அழுத்தம் இருக்கு. அவங்களுக்கே அவங்களோட குறைகளை சொல்வதற்கு நீங்க வாரியம்லாம் போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கவர்மெண்ட் போடல. அதெல்லாம் சேர்த்து பேசியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு முழுமையான ஒரு வந்து நான் இந்த கவர்மெண்ட் அட்டாக் பண்றதுக்கு மட்டும் நான் அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கல. எனக்கு காவல்துறை குறித்து ஒரு பார்வை இருக்கிறது. காவல்துறை ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கிற எனக்கு ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கிறத பேசியிருக்கலாம். இன்னொன்னு, நீங்க திமுக மட்டும் தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் போறாரு. இல்ல அங்க அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி கையில வச்சிருக்கக்கூடிய சிபிஐக்கு பின்னாடி நீங்க ஏன் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. ஆமா. சோ பேரலா ரெண்டையும் அட்டாக் பண்ணாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியல. அது அட்டாக் பண்றாருங்க. ஆனா அதுல ஒரு பாயிண்ட் டெக்னிக்கலா நீங்க பேசும்பொழுது, அரசு வேற என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப வந்து என்ன கேள்வி அவர் கேட்கிறாருங்கிறது இருக்குல்ல. ம். அரசு இப்ப நீங்க எதிர்க்கட்சியா இருந்தப்போ கையாலாகாத காவல்துறையா, காவல்துறைக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் இல்லையா, செய்ய முடியாதா அப்படின்னு கேட்ட ஒருவர், இப்ப நீங்க குடுக்குறீங்க அப்படிங்கிற உங்க ஸ்டாண்டே நீங்க மாறுது இல்ல அப்படின்னு கேட்கிறாரு இருக்குல்ல. இல்ல அதான் நீங்க இப்போ கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த காவல்துறை விசாரிக்கிறதாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக சிபிசிஐடிக்கு மாறுது. சிபிசிஐடி மாற்றிய பிறகு அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிபிஐக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மாத்துறாங்க. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன பாயிண்ட்டுக்கு வராரு, உங்க காவல்துறை இதை விசாரிச்சா இது வந்து சரியாக ஒரு நீதி கிடைக்காது, அதனால நீங்க சிபிஐக்கு மாற்றுங்க அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போறாரு இல்லையா? இப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க கோர்ட் மானிட்டர்ட் எஸ்ஐடி ப்ரோப்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது கேட்கிறாரு, நீங்க அன்னிஸ்டி எப்படி நடந்துச்சோ அது ஆமா, மாதிரி அந்த சொல்றாரு. மாதிரி. நான் என்ன சொல்றேன், கோர்ட் மானிட்டர்ட் எஸ்ஐடி ப்ரோப்லையுமே எஸ்ஐடிங்கிறது யாரு? இதே காவல்துறை. இதே காவல்துறை தான். சோ நீங்க இதே காவல்துறை விசாரிச்சா, நீங்க ஒருவேளை அது எஸ்ஐடி ப்ரோப்னு சொல்லியிருந்தா, நீங்க ஏன் உங்க காவல்துறையை விசாரிக்கிறாங்க, சிபிஐக்கு நீங்க போக மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அவர் எந்த ஒரு அரசாங்கத்திற்கு, நான் வந்து திமுகன்னு சொல்லல, நீங்க எஸ்ஐடி போட்டீங்கன்னா ஏன் சிபிஐ போலன்னு கேட்பாங்க. சிபிஐ போட்டா ஏன் எஸ்ஐடி போலன்னு சொல்லுவாங்க. இது மாற்றி மாற்றி, ஏன்னா எதிர்க்கட்சிகள் என்ன வேணாலும் பேசலாம், அந்த ஒரு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ம். சோ இதுல வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தவறா பண்ணிட்டாங்களா சரியா பண்ணிட்டாங்களா, இல்ல எங்க காவல்துறையை விசாரிச்சா இந்த விமர்சனத்தை நீங்க எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். அப்ப நான் சிபிஐக்கு மாத்திட்டேன், சிபிஐ வந்து ஃப்ரீயா விசாரிக்கட்டும், நாங்க அதை ஓன் பண்றோம். இல்ல இந்த ப்ரீசிடென்ஸ் அவர் வந்து சொல்றாரு. ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல வந்து சிபிஐக்கு அப்ப இருந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி வந்து அதனுடைய காவல்துறை தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, உள்துறை அமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றிய போது நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல. அப்ப இப்ப அதே தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. இல்ல அது வேற, இது வேறயா? நேற்று நிறைய மறுப்புகள் நீங்க பார்த்திருக்கலாம். விஜய் அவர்கள் பேசியதும் கீழே வந்து சோசியல் மீடியால போனுச்சு. முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாங்க ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாரு, சிபிஐக்கு நீங்க மாத்தணும்னு சொல்லி சொல்றாரு. ம். அவர் பேசுனது வந்து அது தப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்க அது விஷயம் முழுமையா புரியாம பேசிட்டீங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு விஜய்க்கு எதிர்க்கட்சி முழுமையா விஷயம் தெரியாம விஷயம் தெரியாம பேசிட்டாருன்னு ஒரு கருத்து, ஒரு விமர்சனம் பார்த்தேன். ஏன்னா அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் கிளீனா போட்டிருக்காரு, இந்த கேஸை வந்து நீங்க சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னே அவர் கேட்டிருக்காரு. நீங்க காலம் முழுக்க இது மாறி மாறி போயிட்டு இருக்கிறோம் பார்க்கிறோம். சில நேரங்கள் சிபிஐக்கு தான் போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க, சில நேரம் சிபிஐ வந்து கூண்டு கிளியாக இருக்கிறது, ஏன் நீங்க அங்க போறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நீ விஜய் அவர்கள் சொல்றதுல டெக்னிக்கலா இல்ல, இன்னொன்னு சிபிஐ கோர்ட் மாண்டட் ப்ரோப் தாங்க. ம். நீ சிபிஐ வந்து ஏதோ தனியாவா இருக்கு, அவங்களும் கோர்ட்டுக்கு தான் பதில் சொல்லணும், அவங்க கோர்ட் மாண்டட் ப்ரோப் தான்.
அதனால அது ஒரு டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் நான் பாக்குறேன். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க பொலிட்டிக்கலா நான் சிபிஐ நான் வந்து பிஜேபி சேர்த்து அட்டாக் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறார். அது ஓகே. ம். நீங்க திமுக அட்டாக் பண்றீங்க, பாஜக அட்டாக் பண்றீங்க. நீங்க ஏடிஎம்கே அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல ஆளுங்கட்சியை தான் அட்டாக் பண்ண முடியும் நேச்சுரலி. கரெக்ட், கரெக்ட். நீங்க ஓகே ஆளுங்கட்சி அட்டாக் பண்றீங்க. ம். நீங்க வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சிய பல இடங்கள் அட்டாக் பண்றீங்க ஓகே. கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து ஆளுங்கட்சியில நடந்த விஷயங்கள் மட்டும் தான் நான் பேசுவேன். ம். முன்னாடி இருக்கின்ற ஆட்சி குறித்து நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது என்ன விதமான ஸ்டாண்டுன்னு நான் கேட்கிறேன். ம். இப்போ உங்களுடைய பிரையாரிட்டி கஸ்டோடியல் டெத்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அதிமுக கூட்டணி இல்ல இல்ல திமுகல மட்டும் கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல இதை விட மோசமா உங்க ஆட்சி காலத்துல ம். இந்த 4.5 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில 24 கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்து காவல்துறை மரணங்கள் விசாரணை மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ அதற்கு பொறுப்பேற்கக்கூடியதாக ஒரு சம்பவம் இப்போது நடந்திருக்குது அப்படின்னா அஜித்குமாரோட வைத்து அந்த 24 பேரையும் மேடையில 20 பேரை மேலே ஆமா. ஏத்திருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஆளுகின்ற திமுகவை நோக்கி தானே கேட்க முடியும். கண்டிப்பா கேட்கணும். நான் மாற்றமே சொல்லல. நீங்க இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்தார். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்தார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயங்களும் பண்றாங்க. நான் வரவேற்கிறேன், நிச்சயமா வரவேற்கிறேன். ஆனா நீங்க உங்களுடைய போக்கஸ்ங்கிறது சமூகம் இன்னைக்கு ஒரு ஒரு அக்கறையாக இன்னைக்கு கஸ்டோடியல்ஸே இருக்கக்கூடாது அப்ப அப்படிங்கிறதா இல்ல திமுக வந்து இன்னொரு கஸ்டோடியல்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். நீங்க ஒட்டுமொத்தமா கஸ்டோடியல்ஸே இருக்கக்கூடாது, காலம் காலமாக அது நடந்து கொண்டிருக்கின்றது. நான் என்ன சொல்றேன், நீங்க 4 வருஷத்துல பாதிக்கப்பட்ட தரப்புன்னு ஏத்துனீங்க. நான் அதுக்காக அந்த அதிமுக அரசாங்கத்துல பாதிக்கப்பட்ட 80 பேர், ஏன்னா அவங்க டேட்டா சொல்றாங்க 80 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 80 பேர் ஏத்துங்கலாம் சரி சொல்லல. ஆனால் அப்பொழுதும் நடந்ததுன்னு ஏன் சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன். நீங்க மிக மோசமாக இன்னைக்கு வந்து அஜித்குமாருடைய சம்பவம்ங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்க வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் இதை விட மோசமாக நடந்தது. ஒட்டுமொத்த காவல் நிலையமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு எல்லாரும் வெளியே போங்க, வருவாய்த்துறை எடுத்துக்கிறேன்னு சொன்னது இந்திய வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம். முதலாக தமிழகத்தில் அப்படிதான் அப்பதான் நடக்குது. அப்படி அது டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ண பண்றாரு, எஸ்பி சஸ்பெண்ட் பண்றாரு, வந்த மஜிஸ்ட்ரேட்டை மிரட்டுறாங்க. இவ்வளவு மோசமாக அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணாங்க. அதை நான் ரெஃபரன்ஸுக்கு மட்டும் தான் நான் பயன்படுத்துவேன், ஆனா அது குறித்து நான் பேச மாட்டேன். நீங்க கடந்து போறீங்க இல்லையா? அப்போ உங்களோட போக்கஸ்ங்கிறது எனக்கு திமுக தாங்க பிரச்சனை, எனக்கு அதிமுக கஸ்டோடியல் நடந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பாயிண்ட் வந்துடும். உங்களோட போக்கஸ் வந்து இனிமேல் காவல் நிலைய மரணங்களோ இல்ல இந்த போலீஸ் எக்ஸஸோ நடக்கக்கூடாது. அதற்கு நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? திமுக கடுமையா திட்டுங்க. இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டா. ஆமா, அப்படியா? அப்ப அப்படி 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 போயிடுது இல்ல. நீங்க வந்து நீங்க முழுக்க முழுக்க எனக்கு திமுக மட்டும் தாங்க குறி, எனக்கு வந்து என்னோட பார்வையே திமுக மட்டும் தான், திமுக அகற்றுவதான் என்னோட லட்சியமே தவிர நான் வந்து நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுவேன், நான் என்ன முன்வைப்பேன் அப்படிங்கிற பாயிண்டே வராம போயிடுச்சு. 2 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. ஒன்னு வந்து இதற்கு முந்தைய நடந்த சம்பவங்களை பத்தி விஜய் பேசாதது அவருடைய லேப்ஸ். ஆமா. இன்னொன்னு நான் என்ன அடுத்து வரக்கூடிய இதுல நான் என்னோட செயல் திட்டங்கள் என்ன, என்னுடைய 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தவுடன் இந்த மாதிரி காவல்துறை மரணங்கள் நடக்காமல் இருப்பதற்கு, காவல்துறை வந்து அத்துமீறி நடக்காமல் இருப்பதற்கு, சட்டப்படியாக மட்டும் நடப்பதற்கு நான் முன்வைக்கின்ற விஷயங்கள் இவை அப்படி நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்க பல நேரங்களிலும் விஜய் அவர்கள் அறிக்கை வரும் பொழுது நீங்க திமுக கடுமையா சாடுறார், அது வருது. ஆனா எல்லாருடைய பார்வையும் ஓகேங்க, திமுக அகற்றுவது உங்களுடைய பிரையாரிட்டியா தெரியுது. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் எதுக்கு நான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்? எனக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் வந்து திமுகவை அகற்றுவதா அல்லது நான் ஆட்சி அமைப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல ஒரு வித்தியாசம். ஒரு இடத்துல ஈக்குவல் பாயிண்ட் ஒரு இடத்துல வருது. ஆனா உங்க பிரையாரிட்டி முழுக்க முழுக்க திமுக ஆட்சி அகற்றுவது மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சொல்லி முன்வைக்க போறேன்? நான் தமிழக வெற்றி கழகம் ப்ரப்போஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறனால நான் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றது அது வந்து இருக்காதா? தேவைதான். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சொல்லல, நான் இப்ப நீங்க 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு, உடனடியாக பாலாறும் தேனார் ஓடிடுமா? இங்க காவல்துறை எல்லாம் நைட்டோட நைட்டா வந்து சங்கர் படம் மாதிரி எல்லாம் ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சுப்பா, இனிமேல் எங்க காவல்துறை பாருங்க எவ்வளவு நேர்மையா இருக்காங்க, லஞ்சம் ஒழுங்குறதே இல்ல, காவல்துறை யாரையும் அடிக்கிறது இல்ல, திருடன்லாம் அப்படி பக்காவா கூட்டிட்டு போறாங்க, திருட்டே நடக்கல அப்படின்னு மாறப்போதா? இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கும். இந்த சமூகம் வந்து உடனடியாக எல்லாம் மாறிவிடுமான மாறாது. அது மாறணுங்கிற காவல்துறை டெத்துங்கிறத நீங்க வந்து ஒரு இப்ப நீதிமன்றங்களே கண்டிக்கக்கூடிய அளவுல இருக்குதானே? ஆமா, உயர் நீதிமன்றமே கடுமையா கண்டிச்சிருக்கு. அதுல அது வந்து மாற்று கருத்து இல்ல. கண்டிச்சு அது நடக்க கரெக்ட். அதுக்கப்புறம் தான் ப்ரொசீடிங்ஸ் நடக்குது அப்படின்னு பாக்குறோம். அத வந்து நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாதுங்கிறது கூட ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியாதாங்கிறத எனக்கு கேள்வி. இல்லங்க, நீங்க அதான் சார் உத்தரவாதம் கொடுக்கணும். ஓகே, இது ஆனா நம்ம நிச்சயமா சொல்லிட முடியுமா? இல்ல நடக்கவே நடக்காதுங்க. அது ஏன் பண்ண முடியாதுன்னு கேக்குறேன். அது அந்த இடத்துல நகர முடியாதா ஒரு கேள்வி. அதுதான் விஜய் வைக்கக்கூடிய கேள்வி. அதுதான் கரெக்ட் தான். அதுதான் நீங்க அப்போ காவல்துறை வந்து முழுக்க இவங்களை மாத்திர முடியுமான்னு நான் கேட்கிறேன். நீங்க இன்னைக்கும் கம்பெடுத்து பெரம்பெடுத்துட்டு போற காவல்துறை ஏன் இருக்காங்க? அதே உயர் நீதிமன்றம் தான் 2 விஷயங்களை சொல்லிருக்கு. நீங்க மத்தவங்கள டீல் பண்றத நான் வந்து இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவையான இடங்கள்ல நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ற அதை நம்ம மறுக்கல. போலீஸ் எக்ஸஸ் பண்ணலாம். ஆனா அதே சமயம் ஒரு விசாரணைக்கு அவன் தீவிரவாதியா அவனை எதுக்கு நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அந்த சாடலும் அதுல இருந்தது. நீதிமன்றம் பேசினாங்க. அப்புறம் சோ அந்த இடத்துக்கு நகர்த்தக்கூடியதுக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வியே அது அபத்தமாக இருக்கான்னு கேக்குறேன். இல்லங்க, நான் அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி
ஆமா. நீங்க இந்த குடிசை ம ம மாற்று வாரியம். மாற்று வாரியம். ம். இப்ப தான் நகர்ப்புற நகர்ப்புற வளர்ச்சி. மேம்பாடு மாரி மாறிடுச்சு. நீங்க அந்த இடத்துல ஒரு வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவைப்பட்டா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ம். இந்த மகள டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு. ம். நீங்க பாருங்க, நீதிமன்றமே ஒரு இடத்துல அந்த மாரி சொல்றாங்க. ம். நீங்க இன்னொரு இடத்துல நீங்க அந்த காவல்துறைக்கு இவ்வளவு பவர் குடுக்குறதுங்கிறது யாரு? பல நேரங்கள்ல நீங்க அடிச்சு விசாரிச்சு எப்படியாவது உண்மைய கொண்டு வாங்க. அப்படின்னு இப்ப இந்த வழக்குலயே யாரோ ஒரு உயர் அதிகாரி ஒருவர் வந்து நீ எப்படியாவது அடிச்சு அந்த உண்மைய கொண்டு வா. அப்படி சொல்றார்ல. அப்ப காவல்துறை தொடர்ச்சியாக இப்படிதான் பழக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இது இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. நீங்க ம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து நம்ம தொடர்ச்சியாக போலீஸ்னா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம், எக்ஸஸ் யூஸ் பண்ணலாம். அடிச்சு கூட உண்மைய வாங்கலாம். அவன் நிர்வாணப்படுத்தி அடிக்கலாம். ஒண்ணுமே தவறு இல்ல. அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ம். இப்ப அதுதானே ஒட்டுமொத்தமா மாத்தணும். இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டா மாறிடும். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தா மாறிடும். மாறாது. ஜெய் பீம் படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு 3 நாள் தூங்கவில்லை என்று சொன்ன நீங்கள், உண்மையான நிகழ்வை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் சிந்தருக்கு மனசு வரலையா? அப்படின்னு ஒரு கேள்வி. நியாயமான கேள்விதான். ம். நிச்சயமா நியாயமான கேள்விதான். ஆனா, அரசாங்கம் அப்படித்தானே இருக்காங்க. இப்ப நீங்க சாத்தான்குளம் சம்பவத்தை எவ்வளவு கண்டிச்சு, அத எவ்வளவு பயன்படுத்துனாங்க திமுகன்னு நமக்கு தெரியும். ம். கடுமையாக பல போராட்டங்கள இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதற்கு திமுக மிக முக்கியமான காரணம். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தையும் எவ்வளவு கண்டிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா, அதே தூத்துக்குடி சம்பவத்தை நடத்தியவர்கள் அருணாஸ் ஜெகதீசன் யார் மேலாம் கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ, அவங்களுக்குலாம் பதவி உயர்வு கொடுத்திருக்காங்களா இல்லையா? ம். அந்த பார்வை வருதா இல்லையா? திமுக அத பண்றாங்க. நீங்க இன்னொருத்தர் அவர் பேரு பாண்டியன் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் திருப்பூர்ல நடந்தது. ஆமா திருப்பூர்ல. அந்த பெண்மணி டாஸ்மாக் போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்கன்னு அரஞ்சர். அவர் இன்னைக்கு எங்க இருக்காரு டிசியா? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய மாவட்டத்துல டிசியா அவர் இருக்கார். சோ இவருடைய பார்வை என்பது நான் அந்த ஆட்சியில நடக்கிறத நான் கண்டிக்கிறேனே தவிர, எனக்கு காவல்துறை பத்தி இந்த ஆட்சிக்கு வந்தா இப்படிதான் இருக்கும், அந்த ஆட்சிக்கு வந்தா அப்படிதான் இருக்கும். எதுவுமே மாறாது. ம். இது மாற்றக்கூடிய வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க சொல்லலையா, இது காவல்துறை காலம் காலமாக அப்படித்தான் வந்து கொண்டிருக்கின்றது. அதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை பேசுறேன்னு நான் சொல்றேன். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஆனா இப்போ இதுல இப்ப திமுகவை டைரக்ட் அட்டாக் பண்ணது அதிமுக மேல ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாச பிணைப்பு அல்லது அது பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, இன்னைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக என்டிஏ கூட்டணியிலிருந்து உடைந்து நம்மிடம் வந்து விடுவார்கள். என்ன நம்பிக்கையில? ஏதோ ஒரு நம்பிக்கையில அவர்கள் அப்படிதான் சொல்லப்படுறாங்க. சில மூத்த பத்திரிகையாளர்களே அப்படிதான் சொல்றாங்க. இது இந்த ஜெல் ஆகல, உடைஞ்சு இந்த ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமாக தாவேகவும் அதிமுகவும் சேர்ந்து இணைந்த ஆட்சியாகத்தான் இருக்கும். டிசம்பருக்கு பிறகு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாரு முதலமைச்சராப்பதற்காகவும் நாங்கள் வரவில்லை. விஜயை முதலமைச்சராக்க வரன்னு ஆதவர்ஜுனா பல இடங்கள்ல சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க இது வெளிப்படையாக பேசியது ஒண்ணு. பேக்டோர்ல ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குல்ல. இப்ப நீங்க சீமான் அவர்களிடம் நடுவுல கேட்டாங்க. ஆதவர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு விஷயம் பேசிட்டாரு. அது ஒரு பெரிய வீடியோ வைரல் ஆச்சு. அதுக்கு ஒரு மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. அப்ப சீமான் அவர்களும் கேட்டாங்க, என்னங்க ஆதவர்ஜுனா பேசினாரு. அவர் என்ன கூட தான் துணை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. என்னோட மீட்டிங்ல என்ன துணை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. அவரை துணை முதலமைச்சர் ஆக்குறேன், விஜய் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குறேன், திருமாவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குறேன். யார் அப்ப முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு ஒரு கனவு இருந்தது. இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைச்சாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு கனவு இருந்தது. இப்ப இன்னைக்கும் தாவேக நம்புறது என்னன்னு கேட்டீங்க, ஏன் அதிமுக அட்டாக் பண்ணாம இருக்காங்க? அது இதுல விட்டுருங்க. ஊழல் குற்றச்சாட்டுன்னு வருது. ஊழல் குற்றச்சாட்டு வரும்பொழுது அதிமுக அட்டாக் பண்ண மாட்டேன். திரும்ப என்ன, 2021 உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு அது பொருட்டே இல்லை. அவங்க பொருட்டே இல்லைன்னா அப்போ அவங்க ஜெயிக்க போறது கிடையாதா? இப்ப அவங்க 2ஆம் இடம் வரப்போறது கிடையாதா? இல்ல முதலிடத்துக்கு அவங்க முயற்சி பண்றது கிடையாதா? நீங்க அந்த களத்துக்கு வந்துட்டீங்க. இந்த மும்முனை போட்டின்னு எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகும் நான் ஒரு கட்சியை தான் அட்டாக் பண்ணுவேன், இந்த கட்சியை அட்டாக் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறது அது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா? இல்ல அதுதான் இப்ப நம்ம மீண்டும் ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்ல காரணம் என்னன்னா, அவரு சொல்லும்போது என்ன ஆளக்கூடிய கட்சி தானங்க நம்ம அட்டாக் பண்ண முடியும். அதுதானே அவங்க தானே இப்ப ரூலிங்ல இருக்காங்க. ரூலிங் பார்ட்டி தான் நம்ம சொல்ல முடியும். இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செத்த பாம்பு எதுக்கு அடிக்கணும்னு கேட்கிறேன். கரெக்ட் தாங்க. ஆரம்பத்துல அது ஓகே. நீங்க ஒரு புதிய கட்சி வரும்பொழுது எல்லா கட்சியும் பகைச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நீங்க பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, திமுக எங்களுடைய அரசியல் எதிரிங்கிற வரைக்கும் ஓகே. இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க தேர்தல் களத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. தேர்தல் களம் வரும்பொழுதும் நான் அட்டாக் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு சாஃப்ட் டோன் தான் எடுப்பேன்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு உங்களுக்கு ஒரு கூட்டணி கணக்கு இருக்குன்னு அர்த்தம். நாங்க எப்படியாவது அதிமுக எங்கள்கிட்ட வந்துரும். அதுல நாங்க சப்பார்டினேட்டா போறோமா இல்ல பிரைமரி நாங்க அப்பயும் சிம்பிள் கொஸ்டின் வருமா? யார் முதலமைச்சர்னு கேள்வி வரும்ல? கண்டிப்பா வரும். எடப்பாடி கண்டிப்பா. பழனிசாமி. நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க நான் வரல. விஜய் முதலமைச்சராக்க எடப்பாடி பழனிசாமி. மியூச்சுவல் இது. மியூச்சுவல். அதான் சொல்றேன். நீங்க இந்த மாநாடு முடிந்த பிறகு பல செய்திகள் வந்தது. நீங்க ஒரு பேப்பர்ல முதல் பக்கத்துல ஒரு செய்தி வந்தது. அதிமுகவும் தாவேக்கும் பேசிட்டாங்க, 80 சீட்டு பேசிட்டாங்க, விஜய் அவர்களுக்கு டெப்யூட்டி சிஎம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச்சுக்கள் வந்தது. அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் நடக்கவே இல்லையா, நடந்ததான்னு கேட்டீங்கன்னா ஆம் நடந்தது. அதுல என்னன்னா, விஜய் அவர்கள்ட்ட இப்ப சொல்ற மாதிரி அப்ப என்ன சொன்னாங்க, விஜய் அவர்கள்ட்ட நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி நமக்கு சபார்டினேட்டா இருப்பாரு
என்கிட்ட சொல்லப்பட்டது, என்கிட்ட பரிமாறப்பட்ட. நான் சொன்னேன், இது எப்படிங்க நடக்கும்? இந்த ஊர்ல ஒரு சின்ன குழந்தைய கேட்டீங்கன்னா கூட எடப்பாடி பழனிசாமி உங்களை முதலமைச்சராக்கறதுக்கு வந்திருப்பாரு கேட்கும். அதனால அது நடக்கக்கூடிய வாய்ப்பு. இன்று வரை விஜய்க்கு அதான் சொல்லப்படுகிறது. கண்டிப்பா வந்துருவாரு. என்ன கடைசி நிமிஷத்துல அதை மாத்துவாங்க. இல்ல சார், நம்ம தான் இந்த வாட்டி சபார்டினேட்டா போகணும். நமக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கும். நம்ம அடுத்த டேர்ம்ல பாத்துக்கலாம். 2031 பாத்துக்கலாம். பட் நம்மளுடைய நோக்கம் என்பது திமுக வீழ்த்துவதுதான். அந்த புள்ளியில நம்ம ஒன்றிணையலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப அந்த புள்ளியில திரு அமித்ஷா அவர்கள்ட்ட தாவேக்கா உங்க கூட்டணிக்கு வருமான்னு கேள்வி கேட்டப்போ காலம் கனியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அ இதே நீங்க இன்னொரு ஆங்கிள் இருந்து எடுத்து ஏடிஎம்கேமே தாவேக்கா பெருசா அட்டாக் பண்ற மாதிரி திரு கேபி முனுசாமி அவர்கள் சொல்லும், ஆமா விஜய் கேட்ட கேள்வி சரிதானே, என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கிறாரு. செயற்குழு தீர்மானங்கள்ல நாங்கள் கூனி குறுகி திமுக போலவோ அதிமுக போலவோ பாஜகவிடம் செல்ல மாட்டோம்னு சொன்னதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கும்பொழுது அது அவர் கருத்துங்க விமர்சிச்சுட்டு போறாருன்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க எப்படி என்டிஏ ஒட்டுமொத்தம் எப்படி பாக்குதுன்னா, திமுக வீழ்த்துவதற்கு விஜய் தேவை. விஜய் வந்தாதான் இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற கூட்டணியாக மாறும். அவங்கள இன்னைக்கு ஒரு பலவீனமான கூட்டணியா தான் இருக்கு. விஜய் வந்துட்டா இந்த அப்படியே கேம் சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக அவர் வரவேற்கிறாங்க. அது நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கலாம், இல்ல தமிழிசை இருக்கலாம், இல்ல வந்து அதிமுக சார்பாக இருக்கலாம். அவங்க வரவேற்று இருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த 2 ஆஃபரையும் ஏத்துக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா, இல்ல அவரு பாஜக கொள்கை எதிரி. அதனால பாஜக கூட என்னால் போக முடியாது. நான் சொல்றது இன்னைக்கு அவர் வந்து கொள்கை எதிரிக்கு நான் இன்னைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிற அதிமுக குறித்து பேசவே மாட்டேங்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகளாக இருக்கலாம், இல்ல விஜய் அவர்களாக இருக்கலாம், இல்ல அதை தவிர்த்திடலாம். கண்டிப்பா வந்து வருவாங்க. வரும்பொழுது நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து சாரிமா ஆட்சியாக மாறிவிட்டது. அஜித்குமார் அவருடைய குடும்பத்தினரும் அழைத்து சாரிமா என்று சொன்ன முதலமைச்சர் 24 குடும்பத்தினருக்கு சாரிமா சொல்லணும். ஸோ உங்க பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் என்னன்னா சாரிமா சொல்ல வைக்கிறதா? இல்ல அதுலயே ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. நீதி வேண்டும் அப்படிங்கிறதா அந்த பதாகையில இருந்தது. சாரி வேண்டாம், நீதி வேண்டும். கரெக்டா? அதுதான் சொன்னது. ஆனா வந்து அவர் மேடையில் பேசிய பொழுது அது வந்து அவர் எல்லார்ட்டையும் சாரி சொல்லணும். இல்ல. அதான் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டா இனிமேல் நடக்கக்கூடாது. நான் இன்னொரு நிர்வாகியோட பேட்டி பார்த்தேன். இனிமேல் எப்பொழுது காவல்துறை மரணங்கள் வந்தாலும் தாவேக்க களத்திற்கு வரும்னாரு. அது ரொம்ப டேஞ்சரான ஸ்டேட்மெண்ட். அப்ப நீ காவல்துறை மரணங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு பாயிண்ட் போயிடும். அது ரொம்ப டேஞ்சரான ஸ்டேட்மெண்ட். எங்களுக்கு இனிமேல் காவல்துறை மரணங்கள் இல்ல போலீஸ் எக்ஸஸ் நடக்கக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் டு கஸ்டோடியல் டெத் அப்படிங்கறத ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கணும். நோ மோர் கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கணும். என்னன்னா ஒரு கேட்சியா சில நேரம் ட்ரெண்டிங்கா போறதுக்காக சாரிமா வேணுமா நீதி வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான சின்ன குழப்பத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட கேட்டீங்க, அப்ப இது மாதிரி நிறைய டெத்ஸ் நடந்துட்டே இருக்கு இல்லையா? அப்ப எல்லாருக்குமே ஆனா அது ஒரு அப்சர்டா இல்லையா? நீங்க நிச்சயமா அப்செட்டா இருக்குங்க. ஓகே, நீங்க கேட்க வைக்கிறீங்க. வெறும் சாரிமான்னு சொல்றதுக்காகவே நீங்க ஒரு ஸ்டேஜை போட்டு 24 பேரா 20 குடும்பங்களை மேடையில ஏத்தி அதுக்கு நீங்க 3 நிமிஷம் பேசணும். ஒரு கட்சி தலைவரா நீங்க எதை கேட்கறக்கா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். அதான் சொல்றேன் இல்லையா? இந்த குடும்பங்களுக்கான இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பங்கள் 24 கேசஸ்லயும் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? மதுரை ஹைகோர்ட் கேட்டுச்சு இல்லையா? அவங்க என்ன கேட்டாங்க? 24 கேஸ்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அது நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படிங்கிறது பொலிட்டிக்கலா சொல்றேன். நீங்க அதை கேட்டிருக்கலாம். இந்த 24 குடும்பங்களுக்குமான நீதி என்ன ஆனது அப்படிங்கறதான் கேள்வியாக இருந்திருக்கணும். இவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நான் இவருடன் உறுதியாக நிற்பேன். இப்ப பரந்தூர்ல சொல்றாருல, நான் வந்து இந்த தேவைப்பட்டா நான் உங்களை தலைமைச் செயலகம் நோக்கி கூட வருவேன்னு சொல்றாருல. அதே மாதிரி இந்த குடும்பங்களுக்கு நீதி கேட்பேன். பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும். ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட மைக் கொடுக்கும்போது குரலற்றவரின் குரலாக இருப்பாருன்னு சொல்லி தான் மைக் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் யாருக்கு இந்த பிரச்சனை நடந்திருந்தாலும் அவர்களுக்காக நான் நிற்பேன் அப்படிங்கறத ஸ்டேட்மெண்ட். எல்லாருக்குமே நீதி கிடைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்க சாரி கேட்டு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தை சென்று பார்த்த பிறகுதான் இந்த சிபிஐக்கு போகணுங்கிற அந்த அறிக்கை வந்து முதலமைச்சர் வந்து வெளியிடுறாரு அப்படின்னு. அப்ப வந்து ஒரு பயம் இருக்கு. இந்த இது தொடர்பான அறிக்கை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லையா? அப்ப அதுவே முரணாயிடும்ல. இவங்க கேட்கறது எஸ்ஐடி தானே, ஏன் சிபிஐக்கு போனார் முதலமைச்சர்? அப்ப பயமா இருந்தா முதலமைச்சர் என்ன சொல்லிருக்கணும்? விஜய் சொல்லிட்டாரு, நான் அதனால பயந்துகிட்டு நான் வந்து எஸ்ஐடி தான் நியமிக்கப்பட்டு சொல்லணும்ல. அவர் வந்து விஜய் இதை கேட்டு அப்ப நான் அந்த ஸ்டாண்ட சொல்றதுதான் வந்து ஜெயராஜ் பெனிக்ஸையும் இதையும் வந்து சொல்ற அப்படிங்கிற அந்த இடத்துக்கு இல்ல கரெக்ட் தான். நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு கிரெடிட் எடுக்கணும்னு ஒரு அரசியல் சொன்னா அது அதிமுக தான். அதிமுக என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து ஏன்னா இந்த காவல்துறை விசாரிக்க கூடாது, இந்த காவல்துறை விசாரிச்சா அதுல நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னார். ஆனால் விஜய் அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பயந்துகிட்டு முதலமைச்சர் மாற்றினாரா? இல்ல இன்னொன்னுங்க, இந்த ஒரு படுகொலைக்கும் மற்ற கஸ்டோடியல்ஸ்மே ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பாக்குறேன். நீங்க மற்ற கஸ்டோடியல்ஸ்ல ஏதோ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவர் வந்து சாராயம் வித்தவர், இல்ல கஞ்சா வித்தவர், ஏதோ ஒரு பாலியல் குற்றவாளியா இருக்காரு அப்படிங்கிற குற்றம், யாரும் குற்றவாளி சொல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஆனால் இறந்து போன அஜித்குமார் எந்தவித தவறும் செய்யாதவர். இன்னும் சொல்ல போனா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம இதுக்கு பேசுறோம். இந்த நகை என்னாச்சு? நகைன்னு ஒண்ணு இருந்துச்சா? முதல்ல 9.5 பவுன்ங்கிற கதை என்ன? இந்த நிக்கிதா என்ன ஆனாங்க? நம்ம அந்த இடத்த கடைசி அதே தெரியல. நம்ம அவங்க வந்து கண்ணீர் வடிச்சு பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க காலேஜுக்கு போறாங்க, அவங்க விசாரணை வளையத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா? சும்மா இந்த நிறைய பேர் வந்து திமுகங்களும் அவங்க எல்லாம் பிஜேபி ஆளு அதை ஓரம் கட்டுறாங்க.
நீங்க விசாரிக்க உங்களோட விசாரணை சிபிசிஐடி அந்த கேஸ் வச்சுட்டு தானே இருக்கு. ம். அந்த கேஸை விசாரிக்க வேண்டியதானே. அவங்கள கூப்பிட்டு ஏன் விசாரிக்கவே இருக்கீங்க? ஏன் அந்த கேஸ்ல எஃப்ஐஆர் போடாம இருந்தீங்க? எஃப்ஐஆர் போடாமலே ஏன் அவரை கூட்டிட்டு போனீங்க? திரு சீமான் கேட்கிற கேள்வி அதுதானே. ஆமா. சோ அதனால இது ஒரு வித்தியாசமான கேஸ். அதாவது எப்படி வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து ஒரு வணிகர்களாக சாதாரணமாக இருந்தவர்களை கூட்டிக் கொண்டு கொலை செய்தார்களோ, அதே மாதிரி எந்தவித தவறும் செய்யாதவரை அதனால தான் ஒட்டுமொத்த சிவில் சொசைட்டியுமே கொதிச்சது. சிவில் சொசைட்டி இப்போ இந்த 22 பேருக்கு சிவில் சொசைட்டி கொதிச்சிருக்கானா இல்ல. சரி கஸ்டோடியஸ் நடந்துருச்சா ஓகே அப்படிதான் கடந்து போயிருப்பாங்க. இதுல ஒரு நல்லவனை கூட்டிக் கொண்டு போய் இப்படி கொன்னுட்டீங்களே, அவங்க வீட்ல ஒரு வாரிசே இல்லாம உண்டு பண்ணிட்டீங்களே அப்படிங்கறதால தான் கொதிக்குது. அந்த பிரஷர் சிஎம்க்கு இருந்துச்சு. அதனால தான் இப்ப ஏன் ஒரு சாரி மத்த இடத்துல கேட்கல? இவன் நல்லவனை கூட்டிட்டு போய் கொண்டிருக்காங்க. ஒரு போலீஸ் எக்ஸஸ் நடந்திருக்கு. இது போலீஸ் டீம் மானாமதுரையில இருந்து சம்பந்தமே இல்லாம கிளம்பி வந்து அவனை அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்படிங்கும் போது தான் நம்ம அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது. அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் சொல்லிட்டு சிஎம் வந்து அவர் சாரி கேட்கிறார். அப்படிதான் நான் பாக்குறேன். சோ இதனால இது நம்ம செஞ்சுதான் நடந்துச்சா அப்படின்னா இல்ல. இது அவர் விஜய் அவர்களே கேட்காட்டி கூட அவர் அந்த பிரஷரை ஃபீல் பண்றாரு. எல்லா கட்சிகளும் விஜய் அவருக்கு மட்டும் கிரெடிட் கொடு, எல்லாத்துக்கும் நான் கிரெடிட் கொடுக்குறேன். எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது ஒண்ணு வருது. இன்னொன்னு ஆப்வியஸா இது தேர்தல் காலம். ஒரு 10 மாசத்துல தேர்தல் வச்சுக்கிட்டு இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா சிஎம்ஏ கேட்டு போறானா எனக்கு தெரியாது. தேர்தல் காலம் என்பதால் எல்லோருமே உணர்கிறார்கள். நம்ம எந்த சின்ன தவறு செஞ்சாலும் அது பெருசா பிரதிபலிக்கும். அது நம்ம தவறே நடந்திருக்கு. இதுல பெரிய தவறு நடந்திருக்கு, பெரிய குற்றம் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது அவர்களும் செய்கிறார்கள். 2 பாயிண்ட் அந்த கேள்வியோட நான் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரேன். ஒண்ணு வந்து நீதிமன்றங்கள் தான் வழக்கை விசாரிக்கணும்னா எல்லாத்தையும் சொல்லி நீதிமன்றங்கள் சொல்லி தான் வழக்கணும். நீங்க எதுக்கு 3 கேள்வி கேட்கிறாரு. எதுக்கு நீங்க சிஎம் போஸ்ட் உங்களுக்கு எதுக்கு? இந்த ஆட்சி எதற்கு? இந்த அமைச்சரவை அந்த சட்டமன்றம் எதுக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கா 3 விஷயத்தை கேட்கிறாரு. இது வந்து ஏற்கனவே சீமான் கேட்டது தான் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து நாம் தமிழர் சொல்றோம். ஒண்ணு. 2வது இது வந்து ஒரு விளம்பர மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. இது எடப்பாடியார் அவர்கள் சொல்றது அப்படின்னு அவங்க கிளைம் எடுக்கலாம். 2த்தையும் சேர்த்து பண்ண உனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு தான் ட்விட்டர்ல நம்ம கீழே பார்க்கக்கூடியதா. இல்ல நான் தான் சொல்றேன். நீங்க அதனாலதான் நீங்க அந்த அரசியல் ரீதியாக அவர் வந்து எங்க இருந்து எடுத்துக்கிட்டாரா, அவர் சுயமா பேசினாரா அப்படிங்கறத தாண்டி இந்த கண்டென்ட் நிறைய பேசிருக்கலாங்கிறத நான் அந்த பாயிண்ட் வைக்கிறேன். நீங்க வந்து அந்த 3 நிமிடம்ங்கிறது நீங்க கிட்டத்தட்ட 3-4 நாள் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு 3 நிமிஷம் கூட பேச மாட்டீங்களான்னு ஒரு பார்வை இருக்கும்ல. நீங்க என்னோட தோழர்கள்லாம் அவங்க நைட்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. நெல்லையில இருந்து கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்காங்க. ஒரு 20 பேர் கிட்ட மயக்கம் வேற போட்டு விழுந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல பண்ணவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த வீதி முழுக்க இருக்கு. எவ்வளவு பேர் வரப்போறாங்க, ஃபுல் பேக்கடா இருக்கு. அவங்க தண்ணி கூட அரேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு கழிவறை கிடையாது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த வர்ற தோழர்கள் நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் மயப்படுத்தணும்னா இது அதற்கான மேடை. விஜய் அவர்கள் 2 மணி நேரம் பேசினாலும் அது முழுக்க லைவ் எடுக்க போறாங்க, கேட்க போறாங்க. நேஷனல் சேனல்ஸ் வரைக்கும் அதை இன்னும் பயன்படுத்தி இருக்கலாம். நான் தான் 2 மணி நேரம் பேசணும்னு சொல்லல. ஷார்ப்பா பேசணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஷார்ட்டா பேசணும்னு நினைக்கின்றார். அதுக்கு இவ்வளவு ஷார்ட்டா நீங்க விஷயத்தை நீங்க திமுக அட்டாக் பண்ணிட்டேப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு இருக்க முடியாது. காவல்துறை சீர்திருத்தம் அதனால சொல்ல காவல்துறை சீர்திருத்தங்கள் குறித்து பேசியிருக்கலாம். அதிமுக ஆட்சியில் நடந்த கஸ்டோடி டெத்ஸ் குறித்து பேசியிருக்கலாம். இதற்கு பிறகு நான் வந்தால் இதெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு நான் முன்வைக்கின்ற செயல் திட்டங்கள் என்ன, நான் வைக்கின்ற யோசனைகள் என்ன, அது நடக்குமா நடக்காதாங்கிறது எல்லாருக்கும் ஒரு விஷன் வேணும்ல. இது ஸ்டாப் பண்ணணும், இன்னையோட ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நான் இதெல்லாம் முன் வைக்கிறேங்க. அவர் சொல்றாருல நான் சிஎம் தேவைப்பட்டா பாக்குறேங்கிறார்ல, இதெல்லாம் நான் வைக்கிறேன் முதலமைச்சரே. நீங்க இன்னும் சொல்லப்பட்ட நீங்களே கூட இதை பல தரங்களை எதிர்கட்சியா பேசியிருப்பீங்க. நீ காவல்துறைக்கு ஒரு வாரியம் வேணும்னு பேசியிருப்பீங்க, காவல்துறைக்கு சங்கம் வேணும்னு பேசியிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க பேசியிருப்பீங்க. காவல்துறை வந்து பல சீர்திருத்தங்கள் உண்டாக்கணும்னு பேசியிருப்பீங்க. அதை நீங்கள் ஏன் செய்ய தவறுகிறீர்கள்? இதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா ஒரு முழுமையான பேச்சா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதெல்லாம் இல்லாததுனால இது வந்து அவர் சீமான் இருந்து எடுத்துட்டாரு, எடப்பாடி இருந்து எடுத்துட்டாரு ஒரு பேச்சு. இன்னொரு விஷயம் என்ன முன் வைக்கப்படுதுன்னா, அதிமுக நாம் தமிழரோட இவர் வந்து சேரக்கூடிய ஒரு விளைவாதான் அல்லது அந்த அவங்களுடைய வாய்ஸா தான் இது வந்து பிரதிபலிக்கிறாரு, அந்த ஆங்கிள் தான் இது வருது அப்படின்னு தான் பாக்குறாங்க. இல்லங்க அப்படின்னா நீங்க அதிமுகவே இண்டிவிஜுவலா போராட்டம் நடத்திருக்கலாமே. நீங்க அவங்க போராட்டம் கூட இந்த விஷயத்துக்கு சொல்றேன். நீ பல விஷயங்கள் நடத்துறாங்க. அதனால இந்த விஷயத்திற்கு விஜய் அவர்கள் தான் முக்கியமான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். இது வந்து நம்ம இவருக்கு தான் கிரெடிட் கொடுத்தாகணும். அப்போ நீங்க அவங்களோட வாய்ஸா ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அப்படின்னா அவங்களே தனித்தனியா பண்ணிருக்கலாமே. ஓகே அதிமுக போராட்டம் பண்ணிட்டாங்க, சீமான் போராட்டம் பண்ணிட்டாரு, அதனால விஜயம் பண்றாருங்கிறது கிடையாது. விஜய் அவர்கள் தான் தனித்த முறையில இந்த போராட்டத்தை ஒரு கையில் எடுக்கிறார் அப்படிங்கிற பார்க்கணும். இந்த வார்த்தைகள் வந்து அவர்களுக்கு வந்து அனுமதியே கிடைக்கலையே. நைட்டு 10 மணி வரைக்கும் அனுமதி கிடைக்கலன்னு தான் அவர் போராடிட்டு இருந்தார். அதான் நீங்க அவனா இது எல்லாருக்கும் நடக்கிறதா. இப்ப நீங்க நீதிமன்றம் போனாங்க இல்லையா, நீதிமன்றம் போயிட்டு அனுமதி வாங்கலாம், இல்ல அந்த ஊர்லயே கூட போராட்டம் பண்ணலாம். நீ சீமானவர்கள் தொடர்ச்சியா போராட்டம், நீங்க அவரெல்லாம் போராட்ட களத்திலேயே தான் இருக்கார். அதெல்லாம் நான் குறைச்சலாம் மதிப்பிடல. அவர் நிறைய பண்றாங்க. ஆனா அந்த வார்த்தைகள் நீங்க இந்த பொதுவான விஷயங்களுக்கு இப்போ ஒரு சமூக ஆர்வலர் நம்ம பேசும்போது இதுதான் பேச முடியும். நீங்க எஸ்ஐடி போடலாமா, சிபிஐ போடலாமா, இல்ல வேற ஒன்று புதுசா பேசுறேன்னா எங்க இருந்து பேச முடியும்? அதுக்காக ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் பேசிட்டாருப்பா, அதுக்காக நீங்க திரும்ப பேசுறேன்னு கேட்க முடியாது.
இது இந்த பொதுவான குற்றத்திற்கு நாம் முன்வைக்கிற தீர்வுகள்னு பேசும்பொழுது, எல்லா அரசியல் கட்சிகளும் பேசும்பொழுதும் அதை பேசத்தான் செய்வாங்க. அந்த வார்த்தைகள் தவிர்த்திருக்கலாம். மேபி விளம்பர மாடல்ங்கிறது அவங்க ஒரு டேகா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தவிர்த்திருக்கலாம். பட் இவங்களும் பல நேரங்கள் அதை பயன்படுத்துறாங்க. விளம்பர மாடல்ங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அது விஜயும் எடுத்துக்கிறான்னு தான் பார்க்கிறேன். ரைட். எப்படி இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு நன்றி.